தமிழ்தாய் வாழ்த்து. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை கண்டிக்கின்றோம் 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 விவசாயிகளுக்கு எதிரான வேளாண் சட்டங்களை கண்டிக்கின்றோம் 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 உணவு கொடுக்கும் விவசாயிகளின் உயிரை குடிக்க நினைக்கும் மத்திய அரசை கண்டிக்கின்றோம் 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 ஏழை விவசாயிகள் வாழ்வாதாரம் அளிக்கும் பாசிச அரசை கண்டிக்கின்றோம் 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 ஏழை விவசாயிகள் வாழ்வாதாரம் அளிக்கும் பாசிச அரசை கண்டிக்கின்றோம். வாழ விடு வாழ விடு விவசாயிகளை வாழ விடு வாழ விடு வாழ விடு விவசாயிகளை வாழ விடு திரும்ப பெறு திரும்ப பெறு வேளாண் சட்டங்களை திரும்ப பெறு திரும்ப பெறு திரும்ப பெறு வேளாண் சட்டங்களை திரும்ப பெறு மத்திய அரசே மோடி அரசு மாநில உரிமைகளை பறிக்காதே மத்திய அரசே மோடி அரசு மாநில உரிமைகளை பறிக்காதே அரசின் கையில் சாராயம் கார்ப்பரேட் கையில் விவசாயமா அரசின் கையில் சாராயம் கார்ப்பரேட் கையில் விவசாயமா அம்பானி அதானி சம்பாதிக்க ஏழை விவசாயி மடியணுமா அம்பானி அதானி சம்பாதிக்க ஏழை விவசாயி மடியணுமா உணவை கொடுக்கும் நிற்கின்றது. உலகத்திலேயே 1,40,00,000 விவசாயிகள் அந்த நாட்டினுடைய தலைநகரை சுற்றி காவல் காத்து அரசாங்கத்திற்கு எதிராக அரசாங்கத்தை அவர்களுடைய சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு 10 நாட்களாக அவர்கள் டெல்லியினுடைய மக்களை டெல்லியினுடைய மக்கள் தொகையை விட அதிகமான மக்கள் தொகை டெல்லியை சுற்றி டெல்லியை ஆக்கிரமித்திருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கின்றது. அப்படி இருந்தும் கூட இந்த அரசாங்கம் மக்களுடைய விவசாயிகளுடைய நலன் கருதி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற இந்த அநியாய சட்டங்களை திரும்பப் பெறுவதற்கு தயாராக இல்லை. இந்த கொரோனா காலத்திலே மக்களுக்கு தெரியாமல் மக்களை அவர்களுடைய கருத்துக்களை கேட்காமல் செப்டம்பர் மாதம் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 3 விவசாய சட்டங்களை பார்லிமெண்டிலே நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதற்கு தமிழக அரசும் உடன் சென்றிருக்கின்றது. இந்த சட்டங்கள் மிக தெளிவாக வெளிப்படையாக விவசாயிகளின் நலனுக்கு முற்றிலுமாக எதிரானது. அதுவும் குறிப்பாக எங்கெல்லாம் விவசாய பொருட்கள் வெளி மாநிலங்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றதோ அந்த மாநிலங்களிலெல்லாம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இப்பொழுது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய MSP என்கின்ற அந்த விலை இனிமேல் கிடைக்காது. இவர்களுடைய இந்த விவசாய பொருட்களை எல்லாம் கார்பரேட்டுகளான அதுவும் சாதாரண சின்ன கம்பெனிகள் அல்ல, அவர்களெல்லாம் இந்தியாவையே விளைவேசக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட்டுகள் இந்த விவசாயிகளுடைய பொருட்களை அடிமாட்டு விலைக்கு வாங்கி நுகர்வோர்கள் நம்மை போன்ற நகரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிக விலையில் இருக்கப் போகின்றார்கள்.
இதை நீங்கள் தமிழகத்திலேயே பார்க்கலாம். சில நகரங்களிலே நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள் என்று தெரியவில்லை. ரிலையன்ஸ் வெஜிடபிள்ஸ் இருக்கக்கூடிய கடைகளிலே பாருங்கள், ஈரோட்டிலே இது இருக்கின்றது. அங்கு வந்தார்கள், இடத்தை பார்த்தார்கள், முக்கியமான ரோடிலே அதை இடத்தை விலைக்கு வாங்கினார்கள், கட்டிடத்தை கட்டினார்கள், அவர்களுடைய கடையை திறந்து விட்டார்கள். அவருக்கு அப்ரூவல் என்று அவர்கள் திறக்கின்றார்களோ அதற்கு பிறகு அரசாங்கமே அவர்களுக்கு ஆதரித்து அதை அப்ரூவல் கொடுக்கின்றனர். அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளிடம் காய்கறிகளை வாங்கி பாதி விலைக்கு விற்கின்றார்கள். அடுத்த ஒரு ஆண்டுகளுக்கு அவர்கள் பாதி விலைக்கு விற்பார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கடைகளும் மூடப்படுவது. அதற்கு பிறகு அவர்கள் 2 மடங்கு விலைக்கு விற்பார்கள். விவசாயிகளிடம் அடிமாட்டு விலைக்கு வாங்கி அதை 2 மடங்கு 3 மடங்கு அதிகம். ஏனென்றால் இந்த கார்பரேட்டுகளுக்கு சாதாரணமான லாபம் அவர்களுக்கு போதாது, பத்தாது. அவர்கள் திருப்தி அடைவதில்லை. எனவே அவர்கள் ஒரு ஆண்டிலேயே 2 மடங்கு 3 மடங்கு லாபம் சம்பாதிக்கிறார்கள் என்கிற ஆவலோடு வரக்கூடியவர்கள் சார்ந்த உலகத்தையே விலை கொடுத்து வாங்கக்கூடியவர்கள். எனவே அவர்கள் இந்த சட்டங்கள் விவசாயிகளுக்கு மட்டும் எதிரானதல்ல, இந்த விவசாய பொருட்களை நுகரக்கூடிய நுகர்வோர்களுக்கும் இது எதிரானது. நீங்கள் இன்று வாங்கி கொண்டிருக்கின்ற 30 ரூபாய், 40 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபாய் என்று அரிசியினுடைய தரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் அரிசி வாங்கிக் கொண்டிருப்பது கார்பரேட்டுகள் சென்றால் இன்னும் ஒரு 5 ஆண்டுகளிலே அரிசி விலை 5 ரூபாய்க்கு. ஏனென்றால் அவர்களுக்கு 50 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு விற்றுக் கொண்டிருப்பதற்கு நேரம் இல்லை. இந்த கார்பரேட்டுகள் எல்லாம் விவசாயிகளுக்கு இப்பொழுது ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். தமிழகத்திலும் கூட சில மாவட்டங்களிலே இது நடந்து கொண்டிருக்கிறது. ஒப்பந்தத்தின்படி நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு என்ன விலைக்கு நீங்கள் கொடுப்பதாக நீங்கள் ஒப்பந்தம் போடுகின்றீர்களோ அதை நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கொடுத்தாக வேண்டும். கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மீது அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். உங்களுடைய நிலத்திற்கே ஆபத்து. நிலத்தை விற்று நீங்கள் கட்ட வேண்டிய கட்டாயத்திற்கு வரக்கூடிய நிலைமைகள் வரும். இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நுணுக்கமான ஒரு பிரிவு, இந்த சட்டங்களின் மூலமாக விவசாயிகளுக்கு ஏதாவது நஷ்டங்கள் ஏற்பட்டாலோ இழப்புகள் ஏற்பட்டாலோ அதற்கு மத்திய அரசாங்கமோ மாநில அரசாங்கமோ எந்த வகையிலும் பொறுப்பேற்காது என்கின்ற ஒரு பொறுப்பற்ற தன்மையோடு இருக்கிறது இந்த சட்டம். அப்படியே அவர்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டால் நீங்கள் எந்த வழக்குமன்றத்திலும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செல்ல முடியாது என்பதுதான் இந்த சட்டத்தினுடைய தரம். மத்திய அரசுடைய கோரிக்கை உடனடியாக இந்த 3 விவசாய சட்டங்களையும் திரும்பப் பெறுங்கள். விவசாயிகளுக்கு எதிரானது, நுகர்வோர்களுக்கு எதிரானது, பொதுமக்களுக்கு எதிரானது. எனவே இந்த 3 சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெறுங்கள். மக்களோடு விவாதிங்கள். மக்களுக்கு எந்த வகையான சட்டங்கள் தேவையோ அந்த புதிய சட்டங்களை மீண்டும் போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்துங்கள். 3 முறை பேச்சுவார்த்தை நடத்துங்கள். அவர்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட முடியவில்லை. எனவே நீங்கள் திறந்த மனதோடு எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் நீங்கள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்துங்கள். பேச்சுவார்த்தை நடத்தும் போதே இந்த சட்டங்களை ஒன்று சஸ்பெண்ட் பண்ணுங்கள். அந்த சட்டங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு புதிய சட்டங்களை இயற்றுவதற்கான முயற்சிகளை செய்வதற்கு மக்கள் பாதையினுடைய எங்களுடைய கோரிக்கைகள். மக்கள் பாதை இந்த போராடும் விவசாயிகளுக்கு தோளோடு தோல் ஒரு நாங்கள் ஆதரவு கொடுப்போம். இது தமிழக விவசாயிகளையும் நாங்கள் கேட்டுக் கொள்வது, நீங்கள் வெளியிலே போராடுகிறார்கள் நினைக்க வேண்டாம். இந்த பிரச்சனை நமக்கும் தான் இருக்கிறது. நாமும் அவர்களோடு சேர்ந்து போராடுவோம்.